கதை படிக்க இங்க யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாரும் எங்கடா எங்க கதை இருக்கும்? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை இன்னைக்கு நான் ரீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கவங்க ஏராளம். ஆனா எந்த கதைய எங்க போய் படிக்கணும் அப்படின்றதுல பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாரோட மண்டைக்குள்ளயுமே இருக்கும். அதுவே யாராவது ஒருத்தர் ஆல்ரெடி அந்த கதையை படிச்சுட்டு இந்த கதை இப்படிதான் போகுது, இத பத்தின கதை தான் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிட்டா முன்னாடியே நாம டிசைட் பண்ணி அந்த கதைக்குள்ள போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்யலான்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற கதை என்னன்னா, மிட் நைட் டெட் நைட். பேரே சும்மா பங்கமா வச்சிருக்காங்கல்ல, கதையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஸோ தேவி பாலா எழுதின இந்த கதை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? கதையோட ஸ்டார்டிங்லயே பல்வந்த் அப்படின்ற ஒருத்தர் தான் காட்டுறாங்க. அவர் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. அவரை பிக்கப் பண்ணவோ கூட்டிட்டு போகவோ அங்க யாருமே வரல. 50 வயசா இருந்தாலும் நல்லா பார்க்க வாட்ட சட்டமா இருக்கிற இந்த பல்வந்த் ஸ்மூத்தா நடந்து ஒரு டாக்ஸி வாலா கிட்ட கேக்குறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த டாக்ஸி வாலாக்கு இவரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுது, ஆள் பெரிய இடம், எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதிகமாவே, வழக்கத்துக்கு மாறா அதிகமாவே கேக்குறாரு. அவர் நினைச்ச மாதிரியே பல்வந்தும் அதுக்கு ஓகே சொல்லி டாக்ஸிலையும் ஏறிக்கிறாரு. போற வழியெல்லாம் அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்னு நோட்டம் விட்டுக்கிட்டே போற பல்வந்துக்கு எப்பவுமே நாம உஷாரா இருக்கணும் அப்படின்ற ரெட் லைட் மண்டைக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த தருணத்துல அந்த டாக்ஸி ஒரு இடத்துல நிக்குது. அந்த டாக்ஸி ஓட்டுநர் எழுந்து போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு பல்வந்த் கிட்ட சொல்லிட்டு இறங்கி போறாரு. இந்த கேப்ல டாக்ஸிக்குள்ள இருக்க விருப்பம் இல்லாம பல்வந்த் என்ன பண்றாரு, வெளியே எழுந்து அங்க இருக்கிற காட்சிகளை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய கூட்டம் எதுக்கோ அடிச்சு பிடிச்சு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது வேற எதுவும் இல்ல, ஒரு போண்டாவும் டீயும் தான். என்னடா இது, போண்டாவுக்கு இப்படி அடிச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட பார்வை மொத்தத்தையும் ஒரு பெண் தன் பக்கம் இழுத்துக்கிறா. அந்த பொண்ணை பார்த்த உடனேயே அவ ஒரு மராட்டிய பெண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பல்வந்துக்கு அந்த பொண்ணோட முகத்துல இருந்த உணர்ச்சிகள் ரொம்ப வித்தியாசமாகவும் சந்தேகப்படும்படியாகவும் இருக்கு. அவளோட கண்கள்ல பயம், கோபம், மிரட்சி, படபடப்புன்னு எக்கச்சக்கமான உணர்வுகள் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்க, அவ ஏன் அப்படி இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்க வர ட்ரை பண்றாரு. பட் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு என்ன தெரியும்? ஆனா இதுல மெயின் மேட்டர் என்னன்னா, இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க மாதிரியே அந்த பொண்ணும் இவரை தான் பார்த்துட்டு இருக்கா. பல்வந்தால அவ மேல இருந்து பார்வையை அகற்றவே முடியல, அவ்வளோ அழகா இருக்கா அந்த பொண்ணு. அவளையே பார்த்துட்டு இருக்கும்போது டாக்ஸி டிரைவர் திரும்ப வந்துடுறாரு. இப்போ இவர் போயாகணும். உடனே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே கார்லயும் ஏறிடுறாரு. அந்த டாக்ஸி போய்கிட்டு இருக்கு. போற வழியில டாக்ஸிக்காரங்கிட்ட அவர் எதுவுமே பேசல, அந்த பொண்ணையே தான் நினைச்சுக்கிட்டு போறாரு. போக வேண்டிய இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டாக்ஸியை உள்ள விட மாட்டேன்னு சொன்னதும் டாக்ஸியை திருப்பி அனுப்பிட்டு அவர் மட்டும் உள்ள போறாரு. உள்ள போறப்போ அவரையும் ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்றாங்க. இதுக்கு மேல நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு. அப்போ இவரு ஏதோ சொல்றாரு. உடனே தடுத்தவன் அவருக்கு சல்யூட் அடிக்கிறான். சார் நீங்களா அப்படின்ட்டு. இவரும் உடனே ஆமா நான் தான், நான் இப்போ உடனே ஜெனரல் மேனேஜர் கிட்ட பேசணும், எனக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றாரு. அவரு கேட்டதும் உடனே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்கப்படுது. ஜெனரல் மேனேஜர் கூட கால் ஆன்சர் பண்ணதும் அப்படியே பவ்யமா பேசுறாரு. சொல்லியிருந்தா உங்களை ரிசீவ் பண்ண நாங்களே வந்திருப்போம்ல அப்படின்ட்டு. அப்போ இல்ல இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், அதனாலதான் யாருக்கும் சொல்லாம வந்தேன். எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு தர ஒரு ஆள் வேணும், இதை நீ ரெடி பண்ணி எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் அவர் கேட்ட மாதிரியே ஒருத்தர் வர்றாரு. பல்வந்த ஒரு பெரிய பங்களாவுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த ஜெனரல் மேனேஜர் சேர்ந்துடுறாரு. இவர் தலையிலே அடிச்சுக்கிட்டு நான் வந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு தான் ரொம்ப சாதாரண மனுஷன் மாதிரி வந்தேன், நீங்க என்ன நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல, என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பத்திரமா இருக்க வேண்டிய ஒரு இராணுவ ரகசியம், நான் எத்தனை பேர்கிட்ட இருந்து காப்பாத்தி அதை இங்க வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இங்க எனக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, அதை நான் முடிஞ்சா நாளைக்கே கிளம்பி போயிடுவேன், இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தா மேக்சிமம் நாளான்னைக்கே கிளம்பிடுவேன், அதுக்குள்ள நீங்களே என்னை காட்டி கொடுத்து கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இந்த ஜெனரல் மேனேஜர் லைட்டா சிரிச்சுட்டு சரி சார் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறப்போ, இருங்க இருங்க, இங்க எனக்கு போர் அடிச்சா சுத்தி பார்க்குற மாதிரி ஏதாச்சும் இடம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறப்போ, இல்ல சார், ஒரு ராமர் கோவில் இருக்கு, அப்புறம் ஒரு சிவன் கோவில் இருக்கு, அதை தாண்டி இங்க பெருசா எதுவும் இல்லை, நீங்க போகணும்னா அங்க போயிட்டு வாங்க, மனசும் கொஞ்சம் சாந்தி அடையும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே தன்னோட சூட்கேஸை பார்க்குறாரு. இருக்க வேண்டியதெல்லாம்
எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பவும் நம்பர் லாக் போட்டு அதை லாக் பண்ணிட்டு ஜெனரல் மேனேஜர் சொன்ன அந்த கோவிலுக்கு கிளம்புறாரு. அவரு சொன்ன மாதிரி அங்க போய் மனம் சாந்தி அடையும்னு பார்த்தா இவரோட குட்டி இதயம் அப்படியே நொறுங்கி போயிடுது. ஏன்னா இவரு ஒரு பொண்ணு மேல கண்ணு வச்சார்ல, அந்த டீ கடையில உட்காந்துட்டு இருந்த மராட்டிய பொண்ணு. அவ அங்க நிக்கிறா. இவரு நம்ப முடியாம அந்த காட்சிய பார்த்துக்கிட்டே உள்ள போறாரு. அப்போ மாப்பிள்ளையா அவ பக்கத்துல நின்னுட்டு இருக்க பையனுக்கு பூசாரி செம்மையா திட்டிட்டு இருக்காரு. நான் சொன்ன திங்ஸ் எதையுமே நான் வாங்கிட்டு வரல. உனக்கு எப்புட்றா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ட்டு. அப்ப இவரு புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, இன்னும் கல்யாணம் நடக்கல அப்படின்ட்டு. அந்த பையனுமே சாரி இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். பட் அவங்களோட முகூர்த்தம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாப்பிள்ளை ஜூட்டு விட்டதும் இதான் தக்க தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மராட்டிய பெண் ஓடி வர்றா. பல்வந்த் கிட்ட பேசுறா. சார், என் பேரு ஆஷா. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. என்ன கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. இவரு என்னென்னமோ ஆசைப்பட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்படி தலைகீழா போகும்னு அவரே எதிர்பார்க்கல. சரி, எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி பிளெஸ்ஸிங் ஆச்சும் பண்ணுவோம்னு பார்த்தா இவ அதுக்கும் நிகர்மாறா சொல்லிட்டு இருக்கா. இவ சந்தோஷப்படுறதா இல்லைன்னா வந்த வேலையை விட்டுட்டு சம்போ சிவசம்போன்னு இவ கல்யாணத்தை நிறுத்துறதா அப்படின்ட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த மாப்பிள்ளை அவன் வர்றான். வந்து இவர்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் தான் திருப்பி முகூர்த்தம் மாத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் இந்த இடத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேர் சொல்றான். அது சொல்லிட்டு சொல்றான், நீங்க கண்டிப்பா வரணும். வந்து எங்க 2 பேரையும் பெரிய மனுஷரா இருந்து நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்றான். இப்போ இந்த மனுஷனோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒருத்தி என்னடானா கட்டாய கல்யாணம் காப்பாத்துன்றா. இவன் என்னடானா நீதான் என் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதமே பண்ணணும்ன்றான். இப்போ நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல சரி, ஓகே, 2 விஷயமும் பண்றதா இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் போயாகணும் இல்லையா? அதனால 2 பேருக்குமே சேர்த்தா மாதிரி ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு அதே நினைப்பு தான். டைமை வேற பார்த்து பார்த்து இருக்காரு. அப்புறம் மனசு பொறுக்காம அந்த ஆஷா அப்படின்ற பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா அடுத்த ட்விஸ்ட். இவங்க கொடுத்த இடத்துல ஒரு வீடோ இல்லைன்னா ஒரு குடிசை கூட இல்லாத ஒரு காடு. அட்ட நாசமா போன நாய்களா, நீங்க 2 பேரும் பிராங்க் பண்ணி விளையாட நான் தான் கிடைச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு காண்டுல நின்னுட்டு இருக்காரு. அப்பவும் இவரோட உள்ளுணர்வு விட்டபாடு இல்ல. போய் ஆஷாவை தேடுன்ற மாதிரி அது அவரை உள்ள தள்ளிட்டே இருக்கு. இல்ல, ஆஷாவும் வேணும், ஒரு பூஷாவும் வேணும். நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு மனம் சொல்லுது. இப்போ இந்த நிமிஷத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம அவர் காலை முன்னாடி வைக்கிறதும் பின்னாடி வைக்கிறதும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பொண்ணு அலறுற சத்தம் அவருக்கு கேக்குது. இந்த இடத்துல யாரு அலற போறாங்க? உடனே ஆஷா ஆஷான்ட்டு அங்க கத்திக்கிட்டே அவர் ஓடுறாரு. கையில டார்ச் வேற எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஏன்னா அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த வெளிச்சத்துல தான் அவர் போய்கிட்டு இருக்கும்போது அவர் காலுக்கு கீழே பெரிய சேலை யாரோ அந்த பொண்ணு மேல இருந்து இழுத்து வீசின மாதிரி பெரிய தூரத்துக்கு அப்படியே படர்ந்து கிடக்குது. அதை பார்த்ததும் இவரோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. ஐயோ, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலயே அப்படின்னு பயத்தோடயே மெல்ல மெல்ல காலடி எடுத்து வச்சு எல்லா இடத்தையும் கூர்மையா பார்த்து பார்த்து போறாரு. கொஞ்சம் தொலைவுல ஒரு குழி தோண்டி வச்சிருக்கானுங்க. ஆனா அந்த மண்ணு தோண்டின இடத்துல யாரும் அதை மூடவே இல்லை. அதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தவருக்கு அடுத்த ஹார்ட் அட்டாக். அவரோட செல்ல ஆஷா அங்க செத்து போய் கிடக்குறா. அவளோட ட்ரெஸ்ஸை உருவி அவளை சதக்குன்னு குத்தி மர்டர் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. இப்போ ஆஷாவை கொன்னது யாரு? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த பையனா? அதான் இல்ல. அப்போ வேற யாராச்சும் கொன்னுட்டாங்களா? பட் ஏன் அந்த பொண்ணை எதுக்காக கொல்லணும்? அதுவும் சம்பந்தமே இல்லாம செவனேன்னு சிவன் கோவிலுக்கு போன பல்வந்த எதுக்கு இதுக்குள்ள இழுத்து விடணும்? இவர்கிட்ட வேற பொல்லாத ராணுவ ரகசியம் வேற இருக்கு. ஒருவேளை இந்த இன்சிடென்ட்டுக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? இல்லைன்னா வேறையா இருந்து இவரே தான் வாண்டடா போய் அதுல மாட்டிக்கிட்டாரா? இப்போ பல்வந்த் அவரோட நாட்டோட ராணுவ ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்போடையும் கூடவே தன் மனசுக்கு பிடிச்ச ஆஷாவை யாரு கொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்காரு. ஊர்கள் கடந்து நாடுகள் கடந்து பரபரப்பா போற இந்த கதையை நீங்க தாராளமா ரீட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நீங்க கிரைம் த்ரில்லர் லவரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது ஒரு குறுநாவல் தான். எந்த அளவுக்கு குறுநாவல்னா ஒரு 96 பேஜஸ் தான் அதுல இருக்கு. அதுவும் பாக்கெட் நாவல். ஒரே சிட்டிங்ல ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள ரீட் பண்ணி முடிக்கிற மாதிரி குட்டி கதை தான். பட் நல்லா இருக்கும். நான் ஏதேதோ நாவல்கள் எல்லாம் தேடி போறப்போ இது அந்த ஸ்டோர்ல இருக்கிற அக்கா, நான் படிச்சுட்டேன், நீங்களும் படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு என் கையில கொடுத்தாங்க. அதுல ஏதோ ஜிஏ வெளியீடு அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு சத்தியமா அது என்னன்னு தெரியாது. பட்
இந்தியால இருந்து கேட்குற உங்களுக்கு இது எங்க கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா எடுத்து ரீட் பண்ணுங்க. இதுல வெறும் ரூ. 30 தான் போட்டிருக்கு. பட் பாவம் ஸ்ரீலங்கன் மீ அது ரூ. 500 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். பட் இட்ஸ் ஓகே. ஸ்ரீலங்கால புக்ஸ்லாம் இந்த மாதிரி தான் மரண விலையா இருக்கும். உங்களுக்கு பிரதிலிபியிலயா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அதை ரீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே நீங்க இருக்கலாம். அப்படி இருந்தா தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. ஐ மீன் லிங்க் இருந்தா என்கிட்ட கொடுங்க. நான் படிச்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்றேன். நெக்ஸ்ட் எந்த புக்கு பத்தி நான் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய புக்ஸோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இது முடியுது. இன்னொரு நாவல்ல நம்ம மீட் பண்ணலாம்.